Hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கான வீடியோல 2025ல ஒரு sci-fi ஆக்ஷன் கதையா ரிலீஸ் ஆன பிரிமிட்டிவ் வார் படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவா லோ பட்ஜெட் படங்கள் அப்படின்னாவே விஷுவலா பார்க்கும்போது என்னடா சீன் இது அப்படின்லாம் நமக்கு ஃபீல் ஆகும் இல்லையா? ஆனா இந்த படத்துல ஒவ்வொரு சீனையும் சும்மா செதுக்கிருக்கானுங்க. கண்டிப்பா நம்ம ஜுராசிக் பார்க் படம் இருக்கு பாருங்க, அதுக்கே டஃப் கொடுப்பானுங்க போல. இப்ப படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா 1968ல அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் எல்லாம் வியட்நாம் வார்ல ரஷ்யாவுக்கு எதிராக சண்டை போட்டிருப்பாங்க. சோ அந்த ஆர்மி கேங்ல ஒரு டீமையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சார்ஜென்ட்டா இருக்க நம்ம கதையோட ஹீரோ சில நாட்களுக்கு முன்னாடி இவங்கள போலவே ஒரு ஆர்மி டீம் பக்கத்துல இருக்க ஒரு ரஷ்யன்ஸோட எல்லை பகுதி காட்டுக்குள்ள போயிருக்காங்க. ஆனா அவங்க திரும்ப வரல. சோ அவங்கள நீங்க தான் கண்டுபிடிச்சு கொண்டு வரணும்னு ஹீரோ கிட்டயும் அவன் டீம் கிட்டயும் ஒரு வேலை வருது. சரின்னு ஹீரோவோட டீமும் அந்த காட்டுக்குள்ள வராங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய ஷாக்கு. ஏன்னா மனிதர்களை விட அந்த காடு ஃபுல்லாவே அளவுக்கு அதிகமான டைனோசர் கூட்டம் வாழ்ந்துட்டு இருக்கு. பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அழிஞ்சு போன இந்த டைனோசர் கூட்டம் எல்லாம் இப்படி திரும்ப உயிரோட வந்துச்சு. கடைசியில ஹீரோவும் தான் டீமும் காட்டுக்குள்ள வந்ததுக்கான வேலையை முடிச்சாங்களா? கடவுள் புண்ணியத்துல ஒருத்தர் ரெண்டு பேராச்சும் உயிர் தப்புனானா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு 10க்கு 9 ரேட்டிங் கொடுப்பேன். நல்ல டிஃபரெண்டான ஒரு கதை. சரி, புகழ்ந்தது போதும். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. உங்க வீட்டு புள்ளியா நினைச்சு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது நோட்டிபிகேஷன் டக்குனு உங்க செல்லுக்கு வரும். அப்புறம் வழக்கம் போல ஒரு சின்ன அப்டேட். அம்மாவோட பேர்ல பிரேமா நேச்சுரல்ஸ்னு ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சதும் அதுல முதல் ப்ராடக்ட்டா ஹெர்பல் ஹேர் ஆயில் லான்ச் பண்ணதும் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சொன்னா நம்ப மாட்டீங்க, உங்களோட ஆதரவால நம்ம செஞ்ச 10 லிட்டர்ஸ்க்கான ஹெர்பல் ஆயில் ஃபுல்லாவே சேல்ஸ் ஆயிடுச்சு. அதனாலதான் 2 நாளைக்கு முன்னாடி மறுபடியும் 20 லிட்டருக்கான ஆயில் ரெடி பண்ணிருக்கோம். முதல்ல இதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போது டாண்ட்ரஃப், ஹேர் ஃபால், முடி வெடிப்பு, தலையில ஏற்படக்கூடிய அரிப்பு, இளநரை, பூச்சி வெட்டு, புழு வெட்டு, இந்த மாதிரி எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்குமே நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் ஒரு தீர்வா இருக்கும். கமெண்ட் செக்ஷன்ல வாட்ஸ்அப் அப்புறம் இன்ஸ்டாகிராமோட லிங்கை கொடுக்குறேன். செக் பண்ணி ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொரியர் சார்ஜ் இல்லாம ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ வெயிட் பண்ணாம டக்குன்னு ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுங்க. சரி, அப்படியே இன்னைக்கான விடுகதையில கலர்ஃபுல் கொண்டைக்காரன் காலையில் எழுப்பி விடுவான், அவன் யார்? பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்லயே இரவு நேரத்துல ஒரு காட்டு பகுதியை காட்டுறாங்க. அங்க 2 அமெரிக்கன் சோல்ஜர்ஸும் இருக்காங்க. பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. கையில துப்பாக்கி இருந்தாலுமே இவங்களோட கண்கள்ல ஒரு பயம் தெரியுது. இப்ப அதுல ஒருத்தர் ரேடியோ எடுத்து, ஆஸ்கர் 201 எங்க டீம்ல இருந்த எல்லாத்தையும் ஏதோ ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா சாகடிச்சிட்டு இருக்கு. எங்களால மிஷனை முடிக்க முடியல. உடனே தப்பிக்கிறதுக்கு ஒரு சாப்பர் எடுப்பங்கன்னு பேசிட்டு இருப்பான். ஆனா அதே டைம்ல இன்னொரு சோல்ஜரை ஏதோ ஒண்ணு அங்க இருக்க காட்டு பகுதிக்குள்ள இழுக்குது. பயந்து போனவன் ரேடியோ வச்சுட்டு அந்த சோல்ஜர் எங்கன்னு பாக்கும்போது மரம் ஃபுல்லாவே ரத்தமா கிடக்கு. கூடவே இருட்டுக்குள்ள இதையோ ஒண்ணு பார்த்து, வக்காளி இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன், நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்னு சுட்டபடியே பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள ஓடி வருவான். அப்ப எதிர்பாராத நேரத்துல அங்க இருக்க புதர்களுக்குள்ள இருந்து ஒரு குட்டி டைனோசர் ஒன்று வெளியில வருது. உயிரை காப்பாத்திக்க இவனு சுடுவான். ஆனா சண்டையில ஜெயிச்சது கடைசியில அந்த டைனோசர் மொத்தமா இவனை கடிச்சு போட்டு தள்ளுற மாதிரி காட்டி இந்த இடத்துல டைட்டில் போட்டு படமும் ஆரம்பிக்குது. சீன் அப்படியே வியட்நாமுக்கு போகுது. 2 ஆர்மி சோல்ஜர் ஜாக்ங்கிற ஆளை வண்டியில கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவனுமே அமெரிக்க அரசாங்கத்துக்காக வேலை பாக்குறவன் தான். வண்டி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஆர்மி கேம்ப்ல ஸ்டாப் ஆகுது. அப்போ ஒரு மீசக்காரனை கூப்பிட்டு, என்னாச்சு, அந்த ரஷ்ய வண்டியை பிடிச்சிங்களா? வாங்க வாங்க, வண்டி இங்கதான் இருக்கு. ஆனா வண்டியை ஓட்டிட்டு வந்த ஆளு ஏதோ ஒரு ரசாயன விஷயத்தால பாதிக்கப்பட்டிருக்கான்னு நினைக்கிறேன். நாங்க ட்ரை பண்ணோம், ஆனா எங்களால அவனை காப்பாத்த முடியாது. அதுக்கப்புறமா ஜாக்கும் இவன் கூட்டிட்டு வந்த கூட்டாளியும் ஒரு சின்ன டிவைஸ் வச்சு அந்த கெமிக்கல் என்ன ஏதுன்னு செக் பண்ணி பாக்குறாங்க. நடக்கிற எதுவும் புரியாத மீசக்காரனும், ஏப்பா அந்த வண்டியில என்ன இருக்கு, மன்னிச்சிருங்க, எங்களால அதுக்கான பதில சொல்ல முடியாதுன்னு ஜாக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு நேரா தன்னோட சீஃபான கர்னலுக்கு கால் பண்ணுவான். ஆக்சுவலா இந்த பையலோட பேரு தான் ஆஸ்கர். ஓபனிங் சீன்ல ஒருத்தன் ரேடியோல பேசிருப்பால, ஆஸ்கர் ஆஸ்கர்னு, அதே பையதான் இவன். கேம்ப்ல இருக்க மொட்டை பையனும், சார் நீங்க கெஸ் பண்ணது கரெக்டா தான் போச்சு. இங்க ட்ரம் ஃபுல்லாவே எக்கச்சக்கமான கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் இருக்கு. அப்படின்னா விஷயம் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு. நீங்க முதல்ல அந்த பெஞ்சமின் எங்க இருக்கான்னு பார்த்து அவங்கிட்ட மிஷனை ஒப்படைச்சிருங்க. இந்த மாதிரி பேசிட்டு இவன் காலை கட் பண்ணதுமே எக்கச்சக்கமான பிளேன்ஸ் எல்லாம் பறந்து வந்து இந்த அமெரிக்க சோல்ஜர்ஸ்க்கு இடைஞ்சலா இருக்கக்கூடிய ரஷ்யன்ஸோட கேம்ப கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா இப்ப நம்ம கதையோட ஹீரோவான அந்த பெஞ்சமின்க்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது வியட்நாம்ல நடந்துகிட்டு இருக்க வார் காரணமா தங்களோட நாட்டை சேர்ந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் எதிரிகள் கிட்ட மாட்டிருப்பாங்க. சோ அவங்க
அவங்கள காப்பாத்துறதுக்காக தான் ஹீரோவோட டீம் இங்க வந்திருப்பாங்க. சரியான நேரத்துல புதர்களுக்குள்ள மறைஞ்சிருந்த நம்மளுங்க படக்கடை வெளியில வந்து கத்தியை வச்சு 2 சோல்ஜரை போட்டு தள்ளிட்டானுங்க. இன்னும் 2 பேரு தூரத்துல இருந்து ஸ்னைப்பிங் பண்ணி காவலுக்கு இருக்க ஒவ்வொரு எதிரிகளையும் போட்டு தள்ளுறானுங்க. இதே மாதிரியே 1 by 1 கதையை முடிச்சுட்டு அங்க இருக்க கூடாரங்களுக்குள்ள வெடிகுண்ட வீசுறானுங்க. நீண்ட நேர போராட்டத்துக்கு அப்புறமா ஒட்டுமொத்த எதிரிகளையும் அழிச்சிட்டு அங்க பணைய கைதிகளா இருந்த தங்களோட நாட்டை சேர்ந்த 2 சோல்ஜர்ஸையும் காப்பாத்தியாச்சு. அதே டைம்ல கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு சாப்பர் வருது. ஓடி வந்த பைலட்டும், சார் உங்களுக்கு ஒரு புது மிஷின் வந்திருக்கு. அப்படியா, யாரு கொடுத்தா? அது எனக்கு தெளிவா தெரியல. ஆனா அவங்க முன்னாள் ஃப்ரெண்டு அந்த ஜாக் இங்க வந்திருக்காரு. அடா பாவி, அந்த பையலா வந்திருக்கான்னு புலம்புனபடியே நம்ம ஆளு சாப்பர் ஏறி நேரா இப்ப கேம்புக்கு வந்துட்டாங்க. அப்ப உள்ள வந்த கர்னல் நம்ம ஆளுங்க மொத்த பேரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுவாரு. இந்த பாருங்க, சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வர. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம க்ரூவை சேர்ந்த ஒரு சில பேரு ரஷ்ய எல்லைக்குள்ள போனாங்க. அங்க இருக்க ரகசியங்களை தெரிஞ்சுக்க நினைச்சாங்க. ஆனா திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. கடைசியில கத்தன சத்தத்தை மட்டும் தான் நாங்க கேட்டோம். சோ நீங்க இப்ப பண்ண வேண்டியது மேப்ல இருக்க இந்த லொகேஷனுக்கு போகணும். நம்ம சோல்ஜர்ஸ்க்கு என்னாச்சு, உண்மையாவே இந்த ரஷ்யன்ஸ் அங்க என்னதான் பண்றாங்கங்கிற ஆதாரத்தை கொண்டு வரணும். ஒரு சந்தேகத்துல நம்ம ஹீரோவோட டீமும், சார் இவ்வளவு பேசுறீங்களே, அந்த ரஷ்யன்ஸ் என்ன பண்றாங்கன்னு சத்தியமா உங்களுக்கு தெரியாதா என்ன? பாரு, எனக்கு தெரியுதோ தெரியலையோ அது விஷயம் கிடையாது. மேலிடத்துல இருந்து இந்த சீக்ரெட் மிஷனை வெளியில சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லிருக்காங்க. சோ அதனால நான் உங்ககிட்ட இருந்து மறைக்கிறேன். அதுக்கப்புறமா வெளியில வந்த நம்ம ஆளுங்க பெட்டி படிக்கையெல்லாம் பேக் பண்ணும்போது ஒரு மொட்டை அப்புறம் பெண்ணுங்கிற ஆளு பேசிட்டு இருக்கானுங்க. ஏடா, நீ எதுக்காக எப்ப பாரு கத்தியவே பயன்படுத்திட்டு இருக்க? ஓ அதுவா, துப்பாக்கியில வேணா எப்பவும் தோட்டாக்கள் காலி ஆகலாம். ஆனா இந்த பட்டாக்கத்தி அப்படி கிடையாது. படார் படார்னு வெட்டி தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். இன்னொரு பக்கத்துல தாமஸ் அப்படின்னு நம்ம ஹீரோவோட டீம்ல இருக்க ஒரு சோல்ஜரை காட்டுறாங்க. கண்ணாடி, தம்மு, கையில சரக்கு பாட்டில்னு பையன் நல்லா பகுமானமா இருக்கான். அப்பதான் அந்த கேங்ல இருக்க டாமுங்கிறாலும், இல்லை இதெல்லாம் எப்படி அவனுக்கு கிடைச்சது? அட எனக்கு எங்கப்பா கிடைச்சது? பக்கத்துல சீனியர்ஸோட ரூம் இருந்துச்சு, செக் பண்ணி பார்த்தேன். நல்லா சரக்கு பாட்டில் எல்லாம் ஒழிச்சு வச்சிருந்தானுங்க. அதான் நமக்கு 2 ஒதுக்கிட்டு வந்துட்டேன். ஏற்கனவே நடந்துட்டு இருக்க வாரல நம்ம இப்ப சாக போறோமோ அப்ப சாக போறோமோன்னு பயம் இருக்கு. அதான் உங்களுக்கு கடைசியா கிஃப்ட கொடுக்கலாமேன்னு ஒவ்வொருத்தருக்கும் சாக்லேட், வாட்ச், அப்புறம் ஒரு சில புக்ஸ்னு தன்னால முடிஞ்ச பரிசுகளை கொடுக்குறான். இங்க அப்படியே சீன் கட் பண்ணா நம்ம ஆளுங்க பிளான் போட்ட மாதிரியே இப்ப சாப்பரை பிடிச்சு அந்த ரஷ்யன்ஸோட எல்லை பகுதிக்குள்ள இருக்க ஒரு காட்டை நோக்கி கிளம்புறாங்க. இப்ப கதை நடக்கக்கூடிய காலகட்டம் 1968. அதனால இந்த காலகட்டத்துல இந்த டெக்னாலஜி எல்லாம் அவ்வளவு பெருசா கிடையாது. சோ இவங்க கிட்ட இருக்கக்கூடியது ஒரே ஒரு பழைய ரேடியோ. ஏதாவது எமர்ஜென்சியா சொல்லணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த ரேடியோவை பயன்படுத்த முடியும். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சாப்பர் இப்ப ரஷ்ய காட்டுக்குள்ள நம்ம ஆளுங்களை பாதுகாப்பா தரையிறக்கி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடும். டே பசங்களா, நமக்கு முன்னாடி வந்த டீமும் இதே இடத்துல தான் லேண்ட் ஆயிருக்காங்க. சோ பக்கத்துல ஏதாவது தடயங்கள் இருக்கான்னு தேடி பாருங்கன்னு ஒவ்வொரு இடமா செக் பண்ணும்போது சடனா தரையில ஒரு வித்தியாசமான கால் தடம் தெரியுது. ஏலே பென்னு, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கால் தடத்தை பாத்திருக்கியா என்ன? ஆடா தலைவரே, இது உங்களுக்கு என்னன்னு தெரியலையா? நெருப்பு கோழியோட கால் தடமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப உள்ள வந்த மத்த சோல்ஜர்ஸ் எல்லாம், தலைவரே எங்களுக்கு ஒரு பேக் கிடைச்சிருக்குன்னு சொல்லுவான். செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க நாட்டை சேர்ந்த ஆர்மி பேக் தான் இது. உள்ள இந்த மிகப்பெரிய காடு சம்பந்தப்பட்ட ஒரு மேப் இருக்கு. கூடவே லேப்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்த மார்க் பண்ணியும் வச்சிருக்கானுங்க. இத ஹீரோவுமே நல்லா நோட் பண்ணிப்பான். கடைசியா ஒரு சின்ன டைரி கூட இருக்கு. என்ன ஏதுன்னு படிச்சு பார்க்கும்போது, நாங்க எங்களோட கூட்டாளியான லெவிஸ நேத்து நைட்டு மிஸ் பண்ணிட்டோம். எங்களால அவனை காப்பாத்த முடியல. எங்களை ஏதோ ஒண்ணு வேட்டையாடுதுங்கிற மாதிரி அந்த பேப்பர்ல போட்டிருக்கு. ஹீரோவுக்கும் டீமுக்கும் என்ன தோணும், சரி ஒருவேளை எதிரிகள் இவங்கள வேட்டையாடி இருப்பாங்க போல, அதைத்தான் பயமுறுத்துற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க போலன்னு கொஞ்சம் கொஞ்சமா தங்களோட டீமை தேடி கிளம்புறாங்க. நல்ல உயரமான மரங்கள் இருக்க பகுதிக்கு வந்ததுமே அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு அங்கேயும் இங்கேயும் ஓடுற மாதிரியும் மரங்களுக்கு மேல தாவற மாதிரியும் வித்தியாசமான சத்தம் கேக்குது. உடனே மொத்த பேருக்கும் நகராதீங்கன்னு சிக்னல் கொடுப்பான். சிரிச்சுக்கிட்டே மைக்கேலும், தலைவரே எனக்கு என்னமோ இது காட்டு குரங்குகள் நினைக்கிறேன், அதான் மரங்களுக்கு மேல தாவிட்டு இருக்கு. டே முட்டா பேசுங்களா, காட்டு குரங்குகளா இருந்தா நம்மள பார்த்து பயந்து ஓட தாண்டா செய்யும். எதுக்கு நம்மள சுத்தியே வட்டம் அடிக்க போகுது? ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு பேசிட்டு இருக்கும் போதே பக்கத்துல இருக்க புதர்களுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வெளியில வந்த ஹீரோவோட காலை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. உசுறு முக்கியமாச்சே. சோ யோசிக்காம இவனும் சரமரியா சுட ஆரம்பிக்கிறான். இது மூலமா ஹீரோவை அட்டாக் பண்ண மிருகம் பாதியிலேயே அவனை விட்டுருச்சு. இருந்தாலும் நம்ம ஹீரோவால அது என்ன மிருகங்கிறத ஐடென்டிட்டியே பண்ண முடியல. ஏன்னா இவன் பார்த்தது ஃபுல்லாவே வெறும் புதர்களை மட்டும்தான். அதை தாண்டி இவனை அட்டாக் பண்ணது எதுங்கிறது தெளிவா தெரியல. கட் பண்ணா அப்படியே இந்த காட்டோட மறுபக்கத்துல இருக்க ஒரு 4 சோல்ஜர்ஸ் காட்டுறாங்க. ஆக்சுவலா அவங்க எல்லாருமே ரஷ்யன்ஸ். இப்ப அதுல ஒருத்தன் கூட இருக்க குட்டச்சியை பார்த்து, ஏய் உடனே இந்த துப்பாக்கி சுடக்கூடிய சத்தம் கிடைச்சுல்ல, அப்படின்னா கண்டிப்பா நம்மளை தாண்டி இந்த காட்டுக்குள்ள வேற யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அது அந்த வியட்நாம் சோல்ஜர்ஸா கூட இருக்கலாம். இப்படி எல்லாம் சொல்லிட்டு இவங்க அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொடுமைக்குன்னு கொஞ்சம் தூரத்திலேயே இவங்க டீமை சேர்ந்த ஒரு ஆளு ரொம்ப ரண கொடூரமா குடலு குந்தாணி எல்லாம் வெளியில வந்தபடி
முன்னாடி இறந்து போயிருக்கான். புரிஞ்சு போச்சு, கண்டிப்பா இது அந்த எதிரிகளோட வேலையத்தான் இருக்கும்னு கொலவெறியோட நம்பாளுங்களை தேடி கிளம்புறானுங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத ஹீரோவும் அவனோட டீமும் காட்டு வழி பாதைக்குள்ள ஒரு வித்தியாசமான சின்ன குகையை கவனிக்கிறாங்க. எப்பா இது அப்படியே விட்டுட்டு எல்லாம் போக முடியாது, உள்ள இறங்கி செக் பண்ணியே ஆகணும்னு தம்ம தூண்டுக்கு ஒரு லைட்டை வச்சுக்கிட்டு அந்த சுரங்கத்துக்குள்ள பொறுமையா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோவோட டீம்ல மொத்தமா 7 பேரு. ஒரு பயத்தோடயே உள்ள வந்த நம்ம ஆளுங்களுக்கு இங்க இன்னொரு ஷாக்கு. ஆக்சுவலா இவங்க தேடி வந்த அமெரிக்க சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள ஒரு சிலர் இந்த குகைக்குள்ள இறந்து போன நிலைமையில இருக்காங்க. கூடவே உடம்பெல்லாம் கண்ணா பின்னாடி கிழிக்கப்பட்டிருக்கு. இப்ப பிரச்சனை இது மட்டுமே கிடையாது, இந்த குகைக்குள்ள ரஷ்யன்ஸ் ஒரு சில பேருமே இறந்து போயிருக்காங்க. ஹீரோவுக்கு இருக்க பெரிய சந்தேகமே இதான். ஏப்பா ரஷ்யன்ஸ் நமக்கு எதிரி, சோ நம்ம ஆளுங்களை சாகடிச்சிருக்காங்க. ஆனா அந்த ரஷ்யன்ஸே யார் சாகடிச்சிருப்பா? இந்த மாதிரி பேசிட்டே நடந்து போகும்போது இவங்க அடிக்கிற அந்த சின்ன லைட் வெளிச்சத்துல அப்படியே பாத்தீங்கன்னா இருட்டுக்குள்ள இருந்து தங்க நிறத்துல மின்னக்கூடிய கண்கள் தெரியுது. ஒரு ஆர்வத்துல மொத்த பேருமே லைட்டை திருப்பும் போது பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா பறவையும் டைனோசரும் ஒன்னா கலந்த மாதிரி அமானுஷ்யமான மிருகங்கள் முன்னாடி வந்து நிக்குது. அதுவும் ஒன்னோ ரெண்டோ கிடையாது, நூத்துக்கணக்கான எண்ணிக்கையில இங்க இருக்கு. அட் டைம்ல அட்டாக் பண்ணலாமே ஓடி வரும். நம்ம பையங்க சும்மா இருப்பாங்களா? துப்பாக்கிய வச்சு சரமரியா சுட ஆரம்பிக்கிறானுங்க. உசுரை காப்பாத்திக்க தப்பிக்க ட்ரை பண்ணும்போது தெரியாதனமா ஹீரோவும் பென்னும் தனியா வந்துருவாங்க. மீதி இருக்க 5 பேர் தனியா வேற ஒரு பாதையில போயிருவாங்க. இப்ப ஹீரோவால திரும்ப உள்ளேயும் போக முடியாது. சோ முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு அந்த இடத்தை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சில செடி கொடிகளை பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறுவானுங்க. அப்ப மறுபடியும் குட்டி டைனோசர்ல 1-2 இவங்கள அட்டாக் பண்ண வரும். இருந்தாலும் அதை துப்பாக்கியால போட்டு தள்ளிட்டானுங்க. பென்னு விட்டா பேண்ட்ல உச்சாவே போயிடுவான் போல, அவ்வளவு பயந்து போயிட்டான். யோ தலைவரே, என்ன இளவியா அதெல்லாம்? ஏண்டா நானும் உன் கூட தானே வரேன், எனக்கு எப்படா தெரியும்? ஆனா கண்டிப்பா அது நெருப்பு கொள்ளியா மட்டும் இருக்க வாய்ப்பே கிடையாது. இங்க இவனுங்க ஃபன்னா பேசிட்டு இருக்க இதே டைம்ல குகையை விட்டு எஸ்கேப் ஆன நம்ம ஆளுங்க 5 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க நேரா காடுகளுக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா இவ்வளவு தூரம் ஓடி வந்தாலும் கூட இவங்களை சுத்தி மறுபடியும் அந்த குட்டி டைனோசர் எல்லாம் கண்ணா பின்னான்னு சுத்த ஆரம்பிக்குது. அப்ப திடீர்னு அந்த சத்தம் பாதியிலேயே ஸ்டாப் ஆகுது. சரி அந்த குட்டி மிருகங்கள் பயந்து ஓடிடுச்சு போல நினைப்பாங்க. ஆனா இங்கதான் இவங்களுக்கே ஷாக்க கொடுக்கிற மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்குது. நல்லா 100-150 அடி உயரத்துல மிகப்பெரிய ராட்சச டீரெக்ஸ் ஒன்னு பொறுமையா இவங்களுக்கு முன்னாடி நடந்து போகுது. அம்பிடுதாங்க மொத்த பேருக்கும் இதை பார்த்து அல்ல இல்ல. அந்த டைனோசர் பாக்குறதுக்குள்ளேயே நல்ல வேலை லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டானுங்க. அப்படி இல்லன்னு வைங்க பாலு கன்ஃபார்ம் தான். சரி இங்கதான் இந்த பஞ்சாயத்துன்னு பார்த்தா இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவும் பென்னும் தனியா வந்திருப்பாங்க இல்லையா, இப்ப அவங்க தங்களோட மீதி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு குழம்பி போயிருப்பாங்க. அப்பதான் ஹீரோவுக்கு டக்குனு ஒரு ஐடியா. டேய் மேப்ல நம்ம ஒரு சின்ன லேப் இருக்க மாதிரி பார்த்தோம்ல, நம்ம ஃபர்ஸ்ட் அங்க போய் பார்க்கலாம். ஏன்னா நம்ம டீம் ஆளுங்களும் அதே இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்படி எல்லாம் பேசிட்டு நடந்து போகும்போது நல்லா 20-30 அடி நீளத்துக்கு நிறைய எலும்பு கூடுகள் அங்க கொட்டி இருக்க விஷயம் தெரிய வருது. யோ தலைவரே, இன்னையா இவ்வளவு பெரிய எலும்பா? ஒருவேளை காட்டு யானை எதுவும் செத்து போயிருக்குமோ? ஏண்டா காட்டு யானை மட்டும் 30 அடி நீளமா இருக்கு. அந்த பாரு முன்னாடி ஒரு பெரிய பாறை இருக்கு, அதுக்கு மேல ஏறி தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாரு. சரி இன்னும் இவனுங்களும் கிட்ட போவாடுங்க. அப்ப திடீர்னு இவங்க சொன்ன அந்த பாறை இருக்குல்ல, அதுவே படாருன்னு நகருது. இப்பதான் ஹீரோவுக்கு விஷயமே புரியுது. பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அழிஞ்சு போனதா சொன்ன ஒரு டீரெக்ஸ் மிருகம் தான் இந்த இடத்துல குப்பரகா படுத்து தூங்கிட்டு இருக்குது. இது கனவா நிஜமாங்கிற குழப்பமே ஹீரோக்குள்ள அளவுக்கு அதிகமா இருக்கு. சரி போனது போகட்டும், டீரெக்ஸ் நல்லா தூங்கிட்டு இருக்குப்பா, வா பொறுமையா அப்படியே வெளியில போலான்னு இவனுங்க 2 அடி பின்னாடி வச்சதும் போதும் இத டீரெக்ஸோட குட்டிகளுக்கு ஹீரோவோட கால் சத்தம் கேட்டுருச்சு. அப்புறம் என்ன, எட்டி பார்த்த மிருகங்கள் சும்மா இருக்குமா, பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. இதை கேட்டு இப்ப டீரெக்ஸும் கண்ணு முழிச்சிருச்சு. ஓஹோ மினி மீல்ஸா, இருங்கடா வரேன்னு வரைஞ்சு கட்டிக்கிட்டு அந்த மிருகம் வாண்டடா வாய பொழந்துகிட்டு வருது. எலே பெண்ணு உசுர காப்பாத்திக்க ஓடுன்னு கொஞ்சம் கொஞ்சமா காட்டுக்குள்ள வரானுங்க. ஆனா அந்த டீரெக்ஸுமே விடாம பின்னாடியே துரத்தி வந்துட்டு இருக்கு. சரி இங்கதான் இந்த பஞ்சாயத்துன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட டீமை சேர்ந்த அந்த 5 பேர் இருக்காங்க இல்லையா, அவனுங்க என்னதான் காட்டுக்குள்ள பதுங்கி பதுங்கி நடந்தாலுமே அந்த குட்டி குட்டியான பறவை மிருகங்கள் இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே தெரியுது. இப்ப மறுபடியும் ஹீரோவையும் பெண்ணையும் காட்டுறாங்க. டீரெக்ஸ பார்த்து பயந்து ஓடினவனுங்க காலையில வரைக்கும் ஓடிட்டே இருக்கானுங்க. கிடைக்கிற ஒரு சின்ன கேப்ல ஒரு மரக்கட்டைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பானுங்க. எப்படியாச்சும் இதை போட்டு தள்ளான்னு ஹீரோ ஒரு வெடிகுண்டை தூக்கி போடுவான். ஆனா அது கொடுமைக்குன்னு பக்கத்துல இருக்க மரத்துல பட்டு வெடிச்சிருச்சு. இப்ப ஒளிஞ்சிருந்த இவங்கள வேற பாத்துருச்சு. மறுபடியும் உசுரை காப்பாத்திக்க ஓடும் போது முன்னாடி ஒரு பெரிய பள்ளம். நல்லவேளை அங்க ஃபுல்லா தண்ணியா தான் இருக்கு. மரண பயத்தோடய 2 பேரும் தண்ணிக்குள்ள குதிக்கிறானுங்க. இவங்கள பிடிக்கிறேன்னு அந்த டீரெக்ஸும் தொப்புன்னு தண்ணியில விழுந்துருச்சு. உண்மையை சொல்ல போனா இந்த பெண்ணுக்கு தண்ணினா ஆகாது போல. சோ குதிச்ச வேகத்துக்கு பையன் படக்குன்னு மயங்கிட்டான். அவசர அவசரமா ஹீரோவா அந்த பயல அப்படியே கரைக்கு தூக்கிட்டு வரான். அதே டைம்ல அந்த டீரெக்ஸ பாருங்க, ஏதோ மீன் மாதிரி மின்னல் வேகத்துல அங்கிட்டும் இங்கிட்டும் நீந்திட்டு இருக்குங்க. இதுல சம்பந்தமே இல்லாம ஒரு லேடி வேற டக்குன்னு ஓடி வந்து நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றாங்க. நம்ம ஆளுங்க இங்க நிக்கிற விஷயத்த கூட அந்த டீரெக்ஸ் கவனிக்கல போல. சோ அமைதியா அந்த இடத்தை விட்டு கிளம்பிடும். மயக்கத்தை விட்டு பென்னு மறுபடியும் கண்ண முழிக்கிறான். அப்பதான் சந்தேகத்துல ஹீரோவும், ஆமா நீங்க யாரு, எப்படிங்க வந்தீங்கன்னு கேப்பான். தம்பே இந்த கேள்வியை நான் கேட்கணும்பா. கடந்த 9 ஆண்டுகளா நான் இந்த இடத்துல தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன். ரொம்ப நேரத்துக்கு வெளியில சுத்த முடியாது. பக்கத்துல ஒரு கைவிடப்பட்ட லேப் இருக்கு. ஆக்சுவலா அதான் இப்போதைக்கு என்னோட வீடுன்னு இந்த 2 பேரையும் கூட்டிக்கிட்டு இவங்க ஒரு பக்கத்துல கிளம்புறாங்க. சரி ஹீரோ டீம்ல இருந்த மீதி 5 பேருக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது அந்த பயலுங்களுமே காட்டுக்குள்ள இருக்க டைனோசர்ஸ பார்த்து ரொம்பவே பயந்து போயிருக்கானுங்க. ஏன் ஒரு சில நேரங்கள்ல உசுர காப்பாத்திக்க
தெரிச்சு ஓடவும் செஞ்சிருக்கானுங்க. அப்பதான் பேச்சுவாக்குல தாமசம், ஆமா இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? டேய் என்னடா தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க? இந்த பாரு மேப்ல நம்ம ஒரு லேப் பார்த்தோம்ல, கண்டிப்பா அந்த இடத்துக்கு உயிர் தப்பிச்ச ஹீரோவும் பென்னும் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ முதல்ல அங்க போய் செக் பண்ணலாம். அப்படி கிடைக்கலங்கிற பட்சத்துல ரேடியோல நம்ம ஆளுங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு ஜம்மன் இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவோம். பதிலுக்கு தாமஸ் கிக்க பகன் சிரிக்கிறான். என்னடா பைத்தியம் பிடிச்சிச்சா என்ன? யோ பைத்தியம் எனக்கு பிடிக்கல, நீ தான் லூஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கு விஷயமே தெரியாதா? ஆக்சுவலா ரேடியோ நம்ம கிட்ட இல்ல, அதுவும் அந்த பென் கிட்ட தான் இருக்கு. விளங்குச்சுரா? அப்படின்னா அவங்களை கண்டுபிடிச்சாதான் நம்ம உயிர் தப்பிக்க முடியும்னு புலம்பிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கத்துல ஹீரோ அந்த லேடியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கைவிடப்பட்ட அந்த லேபுக்கு வராங்க. இனிமே இந்த அம்மாவை அலீனா அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்போம். பார்க்கவே அந்த கட்டடம் பழைய குப்பைமேடு மாதிரி கிடக்கு. கவலைப்படாதீங்க, இங்க இருக்கக்கூடியது இரும்பு கதவுகள். வெளியில இருக்க அந்த அரக்க மிருகங்கள் கிட்ட இருந்து நாம தப்பிக்கிறதுக்கு இது மட்டும் தான் ஒரே இடம். ஒரு பயத்தோடைய ஹீரோவும், ஏமா என்ன இளவு இதெல்லாம்? பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போன டைனோசஸ் அது எப்படி திரும்ப இங்க உயிரோட வந்துச்சு? ரஷ்யன்ஸோட ஜெனரலான புலாடின் அவர் இந்த காடையும் இதுக்குள்ள இருக்க அரக்க மிருகங்கள் பத்தின உண்மை யாருக்கெல்லாம் தெரியுதோ அவங்க எல்லாரையுமே சாகடிச்சிட்டாரு. அப்படின்னா நீ மட்டும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு என்னோட உயிர் முக்கியம். சோ நான் இங்க மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். இவ பேசின விஷயத்தை வச்சு பார்க்கும்போது இந்த அலினாவுமே ஒரு ரஷ்ய பொண்ணு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அதே டைம்ல பென் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆன் பண்ணி தங்களோட ஆர்மியை சேர்ந்த கர்னல் ஆஸ்கர் கிட்ட பேசலாம் ட்ரை பண்ணுவாங்க. அப்ப இந்த அலினாவை பாருங்களேன், தனக்குள்ள இருக்க பயத்தை போக்கிக்கிறதுக்காக வலி நிவாரணத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மர்ஃபின் ஊசி இருக்குல்ல, அதை எடுத்து தான் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிப்பாங்க. ஒரு மருந்த போதை பொருளா பயன்படுத்திட்டு இருக்கா. நடக்கிற விஷயங்களை பார்த்து கடுப்பான ஹீரோவும், இந்த பாரு அந்த ஜெனரல் இதுக்காக இங்க இருந்த எல்லாரையும் சாகடிக்கணும், அவனோட திட்டம் தான் என்ன? இந்த காட்டுக்குள்ள எப்படி இந்த டைனோசர் மிருகங்கள் வந்துச்சு? இந்த மாதிரி எவ்வளவு கேள்விகளை கேட்டாலுமே எனக்கு தெரியாது தெரியாதுன்னு திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கா. அதே டைம்ல பென் ரேடியோவை நல்லபடியா கனெக்ட் பண்ணி ஆஸ்கரை லைனுக்கு கொண்டு வந்துட்டான். என்னப்பா பெஞ்சமின், உன் டீம் நல்லபடியா வேலையை முடிச்சிட்டாங்களா? ஹீரோ, கண்டிப்பா இங்க டைனோசர்ஸ் இருக்குன்னு சொன்னா நம்புவாங்களா மாட்டாங்களாங்கிற பயத்தாலேயே இந்த பாருங்க நாங்க வந்த வேலையை எங்களால முடிக்க முடியல. ஆனா நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. சோ இன்னைக்கு நைட்டு சரியா 10 மணிக்கு இந்த கைவிடப்பட்ட காட்டுக்குள்ள இருக்க ஒரு லேபுக்கு நீங்க சாப்பர் அனுப்பி வைங்க. நாங்க எல்லாரும் எஸ்கேப் ஆகுறோம்னு ஒரு மெசேஜ் போடுவான். ஆனா அவனை பாருங்க, ஏண்டா மிஷினை முடிக்காம கிளம்புறேன்னா எப்படி ஆள் அனுப்பி வைக்க முடியும்? யோ ஆஸ்கர், என்ன விளையாடிட்டு இருக்கியா? நான் சொல்ற விஷயத்த நீ மட்டும் இல்ல நம்ம கேங்ல இருக்க யாரும் நம்ப மாட்டாங்க. பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அழிஞ்சு போன டைனோசர்ஸ் எல்லாம் என் கண்ணு முன்னாடி அலைஞ்சிட்டு இருக்கு. கொஞ்சம் விட்டுருந்தா என் டீம்ல இருக்க எல்லாரையும் நான் இழந்திருப்பேன். இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். உனக்கு இந்த மிஷினை பத்தி ஏற்கனவே தெரியும்ல, அதாவது இந்த காட்டுக்குள்ள டைனோசர்ஸ் இருக்குன்னு. ஆனா அதை பத்தி ஏன் என்கிட்ட வெளிப்படையா சொல்லல? இந்த பாரு, இப்ப மட்டும் நான் சொல்றதை கேட்டு நீ சாப்பர் அனுப்பி வைக்கலன்னு வை, வக்காளி நானே எப்படியாச்சும் தப்பிச்சு நேர்ல வந்து பால் ஊத்தாம விட மாட்டேன்னு மிரட்டிட்டு பையன் டக்குன்னு காலை கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறமா ஆஸ்கரும் கூட இருக்க ஜாக்க பார்த்த, யோ அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். முதல்ல நம்மளோட மேலிடத்துக்கிட்ட பேசு, நாம எப்படியாச்சும் அவங்கள ரெஸ்கியூ பண்ணியாகணும். அதுக்கப்புறமா மறுபடியும் ஹீரோவை காட்டுறாங்க. சிரிச்சுக்கிட்டே அலினாவும், உங்க உசுரை காப்பாத்திக்கிறோம்னா உடனே சாப்பரை வர சொல்லி இப்பவே தப்பிச்சாதான் உண்டு. ஆனா ஹீரோவுக்கு அதுல விருப்பம் இல்ல. இந்த பாரு, ஏற்கனவே என்னோட 5 நண்பர்கள் காட்டுக்குள்ள தனியா மாட்டிட்டு இருக்காங்க. கடந்த 9 ஆண்டுகளா நீ இந்த காட்டுக்குள்ள இருக்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்தையும் இங்க வாழக்கூடிய டைனோசர் மிருகங்களை பத்தியும் உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். சோ என் கூட வான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இவளையும் உதவிக்காக காட்டுக்குள்ள தூக்கிட்டு போறானுங்க. அப்பதான் பேச்சு வாக்கல, ஆமா நீ எங்களை காப்பாத்தும் போது நாங்க ஒரு மிருகத்தை பார்த்தோமே, அது என்ன? ஓ அதுவா? ஆக்சுவலா அது ஒரு லேடி டீரெக்ஸ். எப்பவுமே தான் குட்டிகளுக்கு துணையா இருக்கக்கூடியது. இருந்தாலும் நீங்க பார்த்தது ஒரு பெண் டீரெக்ஸ். ஆண் டீரெக்ஸ் இதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். வேட்டைக்கு போயிட்டு உணவு கொண்டு வந்து தான் குட்டிகளுக்கு அதுதான் கொடுக்கும். தோ இங்க தண்ணி குடிக்கக்கூடிய இந்த மிருகங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப நட்பானது. பெருசா யாரையும் அட்டாக் பண்ணாத. ஏமா இவ்ளோ கேள்விகளுக்கு ஆன்சர் பண்றியே? நான் உங்ககிட்ட கேட்டது அந்த ஜெனரல் அவன் இப்ப எங்க போனா? உண்மையாவே இந்த இடத்துல என்ன விதமான ஆராய்ச்சிகளை பண்ணீங்க? ஒரு நிமிஷம் அமைதியானவ. இந்த பாரு, இதுக்கு முன்னாடி அந்த வில்லப்பைய ஜெனரல் இந்த இடத்துல ஒரு லேப் வச்சிருந்தான். ஆனா ஒரு சில காரணங்களால இந்த இடத்தையும் இந்த இடத்தை பத்தி தெரிஞ்ச எல்லாத்தையும் அழிக்க நினைச்சான். உண்மையை சொல்ல போனா நான் உயிரோட இருக்க விஷயம் கூட அவனுக்கு தெரியாத. அப்புறம் நீங்க நினைக்கிற மாதிரி நான் கெட்டவனும் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய அரக்க மிருகங்கள் ஒருவேளை தப்பிச்சு நகரங்களுக்குள்ள போச்சு அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த உலகமும் இந்த டைனோசரோட கைக்குள்ள போயிடும். அப்புறம் இந்த வில்லப்பையன் ஜெனரல் அவன் இன்னும் இந்த எல்லை பகுதியை விட்டு வெளியில போகல. சொல்ல போனா இதே மாதிரியே இன்னொரு லேப இந்த காட்டோட மறுபக்கத்துல கட்டி வச்சிருக்கான். அந்த இடம் கூட எனக்கு தெரியுங்கிறா. கட் பண்ண அடுத்த இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு புதர்களுக்கு மத்தியில நடந்து போயிட்டு இருக்கும் போது இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த ரஷ்யன்ஸோட 4 சோல்ஜர் இருக்காங்க இல்லையா, அந்த பயிலுங்க சடனா சுட ஆரம்பிச்சுட்டானுங்க. இதுல நம்ம தாமஸ் இருக்கா இல்லையா, அவனோட கால் பகுதியில ஒரு தோட்டம் இறங்கிடுச்சு. 2 டீமும் மாத்தி மாத்தி ஃபயர் பண்ணிப்பாங்க. இந்த கேங்லயே ஸ்னைப்பர் வச்சுக்கிட்டு மேக்ஸ்னு ஒருத்தர் இருப்பான். இப்ப அவனும் எதிரிகளை போட்டு தள்ளலாமேன்னு ஸ்கோப்பை போடும்போது தரையில வித்தியாசமான நிழல் படுற விஷயத்த கவனிக்கிறான். என்னடா இதுன்னு அண்ணாந்து பார்க்கும்போது நல்லா கார் அளவுக்கு ரொம்பவே பெருசா பெட்ரோசாஸ்னு சொல்லப்படக்கூடிய பறக்கும் டைனோசர்லாம் கூட்டம் கூட்டமா போயிட்டு இருக்கு. தரையில வேற நம்மளுங்க தமத்தோண்டுக்கு தெரியவும், ஆஹா மாட்டுச்சுடா மினி மீல்ஸ்னு இப்ப 2 குரூப்பையுமே அந்த மிருகங்கள் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. நம்மளுங்க சுட ஆரம்பிக்கிறாங்க. எதிரிகள் தப்பிச்சு ஓடும்போது ஒரு பறவைகிட்டயே வசமா மாட்டிக்கிட்டானுங்க. படக்குன்னு அழக வச்சு கொத்தும் பாருங்க, அவ்வளவுதான் நெஞ்சில ஓட்ட விழுந்து போச்சு. எதிரிகள்ல ஒருத்தனை சம்பவத்திலேயே ஏதோ அப்பளத்தை பிச்சு திங்கிற மாதிரி இந்த சின்ன கேப்ல நம்மளுங்க அப்படியே எஸ்கேப் ஆயிட்டு காயம்
காயம்பட்ட தாமஸையும் தூக்கிட்டு நேரா காட்டு பகுதிக்குள்ள வந்துட்டாங்க. உயரமான மரங்கள் இங்க இருக்கதால அந்த பறவைகளால இதுக்குள்ள வரவே முடியாது. முதல்ல காயம்பட்ட தாமஸ்க்கு ரத்தப்போக்கு ஆகாத மாதிரி கால்ல ஒரு கட்டை போடுறாங்க. பையன் வலியால கதறிக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு புதர்களுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. போச்சுரா, மறுபடியும் டைனோசர் வந்துருச்சுன்னு பயப்படுவானுங்க. ஆனா வந்தது மிருகங்கள் கிடையாது. நம்ம ஹீரோ பென்னு அப்புறம் நம்ம ஹீரோயின் தான் இங்க வந்திருக்காங்க. யோ என்னையா, காட்டுக்குள்ள நாங்க போனா மட்டும் அரக்க மிருகங்கள் துரத்துது, நீ மட்டும் அழகான புள்ளைய பிடிச்சிட்டு வந்திருக்கன்னு இந்த தாமஸ் பையன் இந்த வழியில கூட காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோவும் நடந்ததை இன்ஃபார்ம் பண்ணுவான். அதே டைம்ல இவங்களை சுத்தி மறுபடியும் ஏதோ ஒரு அமானுஷமான சத்தம் கேக்குது. அப்பதான் கூட்டாளிகளும், தலைவரே, நம்ம முதல் முறையா சுரங்க பாதையில பார்த்த அந்த குட்டி குட்டி மிருகங்கள் இருக்குல்ல, ஆக்சுவலா அது எங்க போனாலுமே நம்மள ஃபாலோ பண்ணுது, கண்டிப்பா அதுங்க தான் இங்க வரைக்கும் வந்திருக்கணும் அப்படின்னா துப்பாக்கியை லோட் பண்ணி ரெடியா வைங்கன்னு சொல்லும் போது மரங்களோட மேல் பகுதியில புதர்களுக்குள்ள இருந்தன எல்லா திசைகள் இருந்துமே அட் அ டைம்ல அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தனும் மாத்தி மாத்தி அந்த மிருகங்களை சுட்டு கொண்டுட்டு இருப்பானுங்க. அப்ப கிடைச்ச ஒரு சின்ன கேப்ல கூட வந்த தாமஸ் இருக்காளையா, அவன ஒரு மிருகம் அப்படியே தரன்னு இழுத்துட்டு போகுது. மேக்ஸும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் காப்பாத்தலாமேன்னு பின்னாடியே ஓடி போயிட்டு இருக்கான். அதே டைம்ல தாமஸ தனியா தூக்கிட்டு வந்த மிருகங்கள் இவனை அட்டாக் பண்ண வரும்போது கத்திய வச்சோம் துப்பாக்கி வச்சோம் ஒரு 2 மிருகத்தை போட்டு தள்ளிடுவான். அப்ப என்னாச்சுன்னு தெரியல, சடனா அங்க இருந்த மீதி மிருகங்கள் எதையோ ஒன்ன பார்த்து பயந்து ஓடி போயிடும். தாமஸ்க்கு என்ன தோணும், சரி நம்ம கையில இருக்க வெப்பனை பார்த்து தான் பயந்து போயிடுச்சு போலன்னு லைட்டா புகைய போடுவோன்னு தம் எடுத்து வாயில வைக்கிறான். அப்ப எதிர்பாராத நேரத்துல பின்பக்கத்துல இருந்து ஏதோ ஒரு மிருகம் படக்குன்னு இந்த பயல பிடிச்சு இழுக்குது. அளவுல இவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தாங்க இல்லையா, அந்த மிருகத்தை விட கொஞ்சம் பெருசா இருக்கு. ஒரு கையால அந்த பயலோட வாயை மூடிட்டு இன்னொரு காலால அப்படியே அவன் உடம்ப கண்ணா பின்னாடி கிழிக்க ஆரம்பிக்குது. சொல்ல போனா குடலு குந்தாடின்னு எல்லாம் தனித்தனியா கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்கு. அதே டைம்ல, டே தாமஸ் நீ எங்கடா போன, ஹீரோவோட டீமும் கத்திக்கிட்டு காட்டுக்குள்ள வராங்க. இவன் வாயை வேற இந்த மிருகம் மூடி வச்சிருக்கே, எப்படி கத்துவான்? அப்பதான் உயிர் பயத்துல கீழே கிடந்த ஒரு கத்தி எடுத்து படார்னு அந்த மிருகத்தோட கண்ணுலயே குத்திடுவான். பயங்கரமா கத்தும் பாருங்க. இந்த சவுண்ட கேட்டு ஹீரோவும் டீமேட்ஸும் இங்க வந்துட்டாங்க. சாரா மரியா சுட்டதால அந்த மிருகம் அந்த இடத்த விட்டு பயந்து ஓடியே போயிடும். தாமஸ் நிலைமை வேற கவலைக்கிடமா இருக்கு. அப்ப உடனே அலீனாவும், பாருங்க கண்டிப்பா உடம்புல இவனுக்கு அளவுக்கு அதிகமா காயம் இருக்கு, சோ உங்களால காப்பாத்த முடியாது. பிரச்சனை இது மட்டுமே கிடையாது, இவன் கத்திய வச்சு குத்துனானே அது சாதா மிருகம் கிடையாது, கூட்டம் கூட்டமா வாழக்கூடியது. ஒரு முறை தன்னோட இரைய பாத்துருச்சு அப்படின்னா அது எங்க போனாலும் சரி தேடி வந்து கூட்டம் கூட்டமா வேட்டையாடும். அப்படி பாக்கும்போது இப்ப நம்மளும் அதோட பார்வையில ஒரு இரை, அதுங்க இங்க வரதுக்குள்ள நாம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். சோ காயம்பட்ட தாமஸ இதே இடத்துல விட்டுட்டு வந்துருங்கங்கறா. ஹீரோ விடுவானா? இந்த பாரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. என்ன ஆனாலும் சரி இவனை நேரா நம்ம லேபுக்கு தூக்கிட்டு போலான்னு இருட்டுறதுக்குள்ளேயே திரும்ப லேபுக்கு வந்துட்டாங்க. வெளியில வேற பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. என்னதான் தற்போதைக்கு இவன் காயங்களுக்கு கட்டு போட்டாலுமே இவன் வலியை குறைக்கிறதுக்கு மருந்து தேவை. இங்க எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஆனா இந்த அலீனாவை பாருங்களேன், மறுபடியும் நம்ம ஆளுங்களுக்கே தெரியாம பேகுக்குள்ள கடந்த மார்பைன், அதாவது வலியை குறைக்கிற மருந்து இருக்கு இல்லையா, அதை தனியா எடுத்துட்டு போய் தான் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிப்பா. ஹீரோவுக்கு எப்படி இருக்கும்? ஏடி முன்னாடி நினைச்சிட்டு இருக்க, இப்ப கூட நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கல. பதிலுக்கு அலீனாவும் இங்கதான் ஒரு பெரிய குண்டதிக்கு போடுவா. ஆக்சுவலா என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட இருந்து ஒரு சில உண்மைகளை மறைச்சிட்டேன். சரியா 15 வருடங்களுக்கு முன்னாடி என்னோட கணவரை அந்த வில்ல பையன் ஜெனரல் வேலைக்காக இந்த லேபுக்கு கொண்டு வந்தான். எப்படியாச்சும் உங்க அமெரிக்காவையும் உங்க தலைவரையும் அழிக்கணுங்கிறதுக்காக ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு டிவைஸை உருவாக்குனாங்க. இதை பயன்படுத்தி ஒரு போர்ட்டலை உருவாக்க முடியும். அந்த போர்ட்டல் வழியா நேரடியா ஒயிட் ஹவுஸை தாக்குறது மட்டும்தான் இவங்களோட திட்டமா இருந்தது. என் கணவருக்கு துணையா நானும் இந்த லேபுக்கு வந்தேன். ஒரு நாள் எங்களோட ஆராய்ச்சியும் வெற்றி அடைஞ்சது. சோ அத சோதிச்சு பார்க்கலாமேன்னு நான் வெளியில போயிருந்த நேரத்துல என் கணவர் டிவைஸ் ஆன் பண்ணாரு. நேரடியா ஒயிட் ஹவுஸோட கனெக்ட் ஆக வேண்டிய போர்ட்டல் இயந்திரத்துல ஏற்பட்ட கோளாறால கடந்த கால உலகத்தோட அது கனெக்ட் ஆச்சு. அது மூலமா தான் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்த டைனோசர் மிருகங்கள் எல்லாமே அந்த போர்ட்டல் வழியா இந்த உலகத்துக்குள்ள வந்தது. இந்த சம்பவத்தால என் கணவர் இங்க இருந்த ஒட்டுமொத்த பெருமை இறந்து போனாங்க. உயிர் தப்பிச்ச ஒரு சிலரை அந்த வில்லப்பையன் ஜெனரல் தேடி தேடி சாகடிச்சான். அடி பாவி, அப்படின்னா ஏண்டி இதை எங்க கிட்ட முன்னாடியே சொல்லல? எப்படி எங்களால சொல்ல முடியும்? நீங்க தான் அமெரிக்கன்ஸ் ஆச்சே. ஓஹோ, அப்ப இப்ப மட்டும் எதுக்காக ஷேர் பண்ண? இந்த பாரு, நான் ஒரு ரஷ்யா பொண்ணா இருக்கலாம், இருந்தாலுமே மக்களை சாகடிக்கணுங்கிறது என்னோட எண்ணம் கிடையாது. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாரு, வெளியில வந்த இந்த டைனோசர்ஸ் எல்லாம் சிட்டிக்குள்ள போச்சு அப்படின்னா அடுத்த சில வருஷங்கள்லயே மனித இனம்னு ஒண்ணு இந்த பூமியில இல்லாமையே போயிடும். சோ அதை தடுக்கணும் அப்படின்னா இந்த காட்டோட மறுபக்கத்துல இன்னொரு லேப வச்சிருக்கக்கூடிய அந்த வில்லனை நம்ம தேடி கண்டுபிடிச்சு அவ மறுபடியும் உருவாக்கிட்டு இருக்க அந்த போர்ட்டல் டிவைஸ் அழிக்கணும். இதை என்னால மட்டுமே தனியா பண்ண முடியாது, அதுக்கு எனக்கு உங்களோட உதவி தேவைங்கிறா. ஆரம்பத்துல யோசிச்சாலுமே அதுக்கப்புறமா இந்த அலீனா மேல வந்த நம்பிக்கையால ஹீரோவும் இந்த டீலுக்கு ஓகே சொல்லுவான். இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில தாமஸ் கத்திய வச்சு மிருகத்தோட கண்ணுல குத்திருப்பான்ல, ஆக்சுவலா அது போயிட்டு நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரியே தான் கூட்டத்துல இருந்த மத்த மிருகங்களையும் இங்க கொண்டு
கொண்டு வந்துருச்சு. ஒவ்வொரு ஜன்னல் வழியா தலையை விட்டு நம்ம ஆளுங்களை அட்டாக் பண்ண பாக்குது. தங்களால முடிஞ்ச வரைக்கும் இவங்களும் சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா அங்க இருக்க கதவையை உடைச்சுக்கிட்டு ஒரு மிருகம் உள்ள வந்துருச்சு. உசுரை காப்பாத்திக்கிறதுக்காக இன்னொரு அறைக்குள்ள வந்து கதவை லாக் பண்ணிப்பாங்க. அப்ப உடனே ஹீரோயினும் இந்த பாருங்க, என்ன ஆனாலும் சரி வெளியில இருக்க அரக்க மிருகங்கள் கண்டிப்பா உள்ள வரதுக்கு இன்னொரு பாதையை கண்டுபிடிச்சிடும். நமக்கு இப்ப ஒரே வழி இந்த பில்டிங்கோட பேக் சைடுல ஒரு போட் இருக்கு, அதை மட்டும் எடுத்துட்டா போதும், நம்மளால இங்க இருந்து தப்பிச்சிட முடியும். இப்போதைக்கு வேற வழி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு காயம்பட்ட தாமஸை தூக்கிட்டு மொத்த பேரும் வெளியில கிளம்பலாம் ட்ரை பண்ணும்போது தாமஸே வேணாம், என்ன விட்டுருங்க, நான் உயிர் பிழைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனா உங்களை காப்பாத்துறதுக்கு எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லிட்டு 2 வெடிகுண்டை மட்டும் கையில வாங்கி வச்சுப்பான். உண்மை சொல்ல போனா மேக்ஸும் தாமஸும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனாலயே அழுதபடி கடைசியா பார்த்துட்டு நம்ம ஆளுங்க நேரா போட் இருக்க இடத்துக்கு வந்துருவாங்க. அதே டைம்ல பில்டிங்குள்ள இருக்க கதவையெல்லாம் உடைச்சு தள்ளிட்டு அந்த அரக்க மிருகங்கள் நேரா தாமஸ் கிட்டே வந்துருச்சு. பையன் சும்மா இருப்பானா, ஹாப்பி தீபாவளின்னு சொல்லிட்டு வெடிகுண்டை உருட்டி போடுவான். அவ்வளவுதான், உள்ள இருந்த அரக்க மிருகங்கள்ல கொஞ்சம் வெடிச்சு சாம்பலா போயிடுச்சு. இத தூரத்துல இருந்து பார்த்துட்டு நம்ம ஆளுங்க படகேறி பொறுமையா தங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே ஹீரோயின் சொல்லிருப்பால இந்த மாதிரி வில்ல பையன் இன்னொரு லேபா வச்சிருக்கான்னு. சோ அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, நேத்தே ஹீரோ ஆஸ்கர் கிட்ட பேசும்போது 10 மணிக்கு லேபுக்கு 2 சாப்பரை அனுப்பி வைன்னு சொல்லிருப்பான். ஆனா அதிகமான மழை பெஞ்சதாலையும் அந்த டைனோசர் குட்டியெல்லாம் இவங்களை அட்டாக் பண்ணதாலையும் நம்ம ஆளுங்களால வெளியில போயிருக்க முடியாது. இப்ப ரேடியோல பேட்டரி வேற கம்மியா இருக்கு. அதனால இன்னும் ஒரு டைம் மட்டும்தான் ஆஸ்கருக்கு கால் பண்ணி இவங்களால ஹெல்ப் கேட்க முடியும். இப்ப இத பத்தி பேசிட்டு இருக்க டைம்லயே சடனா தண்ணிக்குள்ள இருந்த நல்லா முதலை விட 10 மடங்கு பெருசா தண்ணீர்ல வாழக்கூடிய ஒரு டைனோசர் வெளியில வந்து அட்டாக் பண்ண பாக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆளுங்க சுட்டதும் போதும் பயத்துல அந்த இடத்தை விட்டு விலகி போயிடும். உண்மையை சொல்ல போனா டீம்ல இருக்க எல்லாருக்குமே தாமஸ் இறந்து போனது ஒரு பெரிய இழப்பா தெரியுது. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய அந்த வில்லனையும் அவனோட லேபையும் அழிக்கலாமேன்னு சொல்லிட்டு பிளான் போட்ட மாதிரியே படகை விட்டு பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள வராங்க. ஆனா அந்த இடம் ஃபுல்லாவே வெண்மை நிற புகையால சூழப்பட்டிருக்கு. ஒரு சந்தேகத்துல ஹீரோவும், ஏமா உண்மையாவே நீ சொன்ன லேப் அது இந்த பக்கம் தான் இருக்கா? இப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே குட்டி குட்டியான அரக்க மிருகங்கள் இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதுவும் 1ஓ 2ஓ கிடையாது, 100 கணக்குல. சில நிமிஷங்களுக்கு அந்த மிருகங்களை கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்தாலுமே ரொம்ப நேரத்துக்கு இவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. இத தெளிவா புரிஞ்சுக்கிட்ட மேக்ஸ் வேணும்னே அந்த மிருகங்களை தான் பக்கமா திசை திருப்பி காட்டோட இன்னொரு பக்கத்துல ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறமா இவன் கையில இருந்த தோட்டாக்களும் காலியாகுது. ஓட வழி இல்லாம ஒரு சின்ன ஓடையில ஸ்டாப் ஆயிட்டான். எப்படியும் சாக போறோம், ஆனா இந்த மிருகங்கள் கிட்ட கடிபட்டு ரொம்ப கொடூரமா சாகிறதுக்கு ஒரே தோட்டால கதையை முடிச்சுக்கலான்னு தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு அதே இடத்துல இந்த பையன் இறந்து போயிடுவான். இந்த ஒரு சம்பவத்தை தூரத்துல இருந்து பார்த்தபடி நம்ம ஹீரோவும் ஃபீல் பண்ணிட்டு அமைதியா அங்க இருந்து கிளம்பிடுவான். நேரம் போக நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் பிளான் போட்ட மாதிரியே அந்த ரஷ்ய ஜெனரல் அதாவது லேப் இருக்க இடத்துக்கு கொண்டு வந்துட்டா. ஆனா உள்ள போறதுக்கு முன்னாடி ஹீரோ ஆஸ்கருக்கு கால் பண்ணிட்டு, யோ கர்னல், இந்த பாரு எங்களோட ரேடியோல பவர்ஃபுல்லா காலியாக போகுது. அதனால இன்னும் சரியா 3 மணி நேரத்துல எங்களை காப்பாத்துறதுக்காக ஒரு பேக்கப் டீமை நீங்க அனுப்பி வைக்கிற. நாங்க ஒன்ன மட்டும் தான் நம்பி இருக்கோம்னு சொல்லிட்டு ஹீரோவும் டக்குன்னு காலை கட் பண்ணிடுவான். அதுக்கப்புறமா இந்த லேப சுத்தி இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாம் 1 பை 1 போட்டு தள்ளிட்டு நம்ம ஆளுங்க உள்ள வந்துட்டாங்க. தூரத்துல இருந்து பாக்கும்போது இந்த கதையோட வில்ல அதாங்க அந்த ஜெனரல் இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோவோட டீமை அட்டாக் பண்ண சோல்ஜர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கான். என்னாச்சு, நீங்க அந்த அமெரிக்கன்ஸை கொன்னீங்களா இல்லையா? சார் நாங்க சண்டை போட்டோம், அவங்க தப்பிச்சு காட்டுக்குள்ள போயிட்டாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே டைனோசர் மிருகங்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறது சாத்தியம் இல்லாத ஒண்ணு. சோ அவங்க அங்கேயே இறந்து போயிருப்பாங்க. ஆனா வில்லனை பாருங்களேன், ஏண்டா நீங்களும் ஒரு மனுஷங்க தான், நீங்க அந்த காட்டை விட்டு தப்பிக்க முடிஞ்சதுன்னா அவங்களும் தப்பிச்சிருக்க மாட்டாங்களா? இந்த மாதிரி பேசும்போது அல்லக்கை பசங்களுக்கே கடுப்பாயிடும். சோ 2 பேரு வில்லனுக்கு எதிராக துப்பாக்கி நீட்டுவானுங்க. அவன் சும்மா இருப்பானா? அந்த குட்டச்சியை மட்டும் விட்டுட்டு 2 அல்லக்கைகளையும் கொத்தா தூக்கி ஜெயிலுக்குள்ள அடைக்க சொல்லிடுவான். இதுக்கடையில பென்ன தன் கூட்டாளியோட ஒன்னா சேர்ந்த இங்க இருக்க வண்டிகள் ஃபுல்லாவே வெடிகுண்டுகளை வச்சிட்டு இருக்கானுங்க. அதே டைம்ல வில்லன் திரும்ப லேபுக்குள்ள போலாமேன்னு பாக்கும்போது ஒரு காவலாளி பதட்டத்தோட ஓடி வரான். ஏண்டா என்னாச்சுன்னு கேட்டா டீரெக்ஸோட குட்டிய யாரோ ஒருத்தர் சாகடிச்சு நம்மளோட இடத்துல போட்டிருக்காங்கன்னு சொல்லுவான். ஆக்சுவலா இந்த வேலையை பண்ணது வேற யாரும் கிடையாது, நம்ம ஆளுங்க தான். ஏன்னா அப்பதானே டீரெக்ஸ் மிருகம் இங்க வரும், இவங்களை அட்டாக் பண்ணும். இந்த சின்ன கேப்ல நம்ம ஆளுங்க உள்ள பூந்த அந்த லேபையும் இவங்க உருவாக்கி வச்ச அந்த டிவைஸையும் அழிக்க முடியும். நடக்கிற விஷயங்களை பார்த்து பயந்து போன வில்ல, இலே இந்த குட்டிய முதல்ல எங்கேயாவது தூக்கி போடுங்கன்னு சொல்லுவான். ஆனா அதுக்குள்ளேயே அந்த இடத்துக்கு டீரெக்ஸ் வந்துருச்சு. இலே என்ற வீட்டு புள்ளையவே நீங்க கொன்னுட்டீங்களா? இருங்கடா, இன்னைக்கு கிரைண்டர் மாதிரி உங்க எல்லாரையும் வாயில போட்டு அரைக்கிறேன் பாருன்னு ஒருத்தனையும் பாரபட்சம் இல்லாம கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதுவும் வில்லெல்லாம் பாருங்க புயல் வேகத்துல ஓடிட்டு இருக்கான். உசைன் போல்ட்டுக்கே விட்டா டஃப் கொடுப்பான் போல. உசருக்கு பயந்து இவங்க ஒரு பக்கத்துல ஓடினா மறுபக்கத்துல இருந்து அம்மா டீரெக்ஸும் களத்துல இறங்குது. ரெண்டுத்துக்கும் நடுவுல விடுங்க மாட்டிக்கிட்டு படுற பாடு இருக்குதே. அச்சோ பாவம், கடவுள் கூட இவங்களை காப்பாத்த முடியாது. மிஷின் கன்ன, டேங்கர், லாரி எதை வச்சு அட்டாக் பண்ணாலுமே அந்த மிருகங்கள் அதையெல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணுது. சொல்ல போனா இந்த கலவரத்துல நம்ம மொட்டைப்பைய இருக்கால, அவன் நெருப்புல மாட்டி மொத்தமா இறந்து போயிடுவான். இதே டைம்ல ஹீரோவோட டீம் ஒரு வழியா லேபுக்குள்ள வந்துட்டாங்க. அங்க இருக்க சயின்டிஸ்ட் எல்லாம் போட்டு தள்ளிட்டு வில்லன் உருவாக்கி வச்ச அந்த டிவைஸ் அழிக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஏற்கனவே ஹீரோனுக்கு லேப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரியும் இல்லையா? சோ அவதான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ கேட்ட மாதிரியே ஆஸ்கர் இப்ப 2 சாப்பரை உதவிக்காக நம்ம ஆளுங்க இருக்க இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு. இப்ப மறுபடியும் ஹீரோவை காட்டுறாங்க. இப்ப இவங்க
கண்களுக்கு முன்னாடி அந்த வில்ல பையன் கையில துப்பாக்கியோட வந்து நிக்கிறான். முதல்ல ஹீரோனை பார்த்தவன், என்னம்மா உன் புருஷன் அவன் எப்படி இறந்து போனான்னு ஞாபகம் இருக்கா? அச்சோ பாவம், துடி துடிச்சு அந்த மிருகங்கள் கிட்ட கடிபட்டு இறந்து போனான். இவ கடுப்பாயிட்டு துப்பாக்கி வச்சு ஒரு ஷாட், அவ்வளவுதான் வில்லன் கதை அதே இடத்துல முடிஞ்சு. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணியும் அங்க இருக்க மிஷின்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு முக்கியமான கேபிள்ஸ் மட்டும் நம்ம ஹீரோயின் மொத்தமா கட் பண்ணிட்டா. அப்பாடா, ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சு. அப்புறம் என்ன, வெடிகுண்டை செட் பண்ணுங்க, பொசுக்குன்னு இந்த இடத்தை விட்டு கிளம்புவோம். ஆனா அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட். நம்ம தாமஸ் கடைசியா ஒரு மிருகத்தை கண்ணிலேயே குத்திருப்பான்ல, இப்ப அந்த மிருகங்கள் மந்தை மந்தியா வெளியில வந்து கொத்தாணிக்குது. ஒரு பயத்துல ஹீரோ வழியில புகவெடிய போட்டு அந்த மிருகங்களை டைவர்ட் பண்ணி சுட ஆரம்பிக்கிறான். முதல்ல இங்க இருந்து மொத்த பேரும் தப்பிக்கணுமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் தான் கூட்டாளிகளையும் பாதுகாப்பா இன்னொரு பாதையில அனுப்பி வச்சுட்டு அந்த ஒட்டுமொத்த மிருகங்களையும் தான் பக்கமா டைவர்ட் பண்ணி இன்னொரு திசையில கூட்டிட்டு போறாங்க. இதே டைம்ல ஆஸ்கர் தான் டீமோட சாப்பரை கொண்டு வந்து லேண்ட் பண்ணிட்டாரு. அப்பதான் கண்ணுக்கு முன்னாடி ஹீரோயினும் இவங்க ஆர்மி டீமும் பயந்து ஓடி வர விஷயத்தையும் அவங்களுக்கு பின்னாடி குட்டி குட்டியான டைனோசர் மிருகங்கள் துரத்தி வர விஷயத்தையும் கவனிக்கிறாங்க. வரும்போது ஆஸ்கர் சும்மா வரலங்க, தான் கூட ஒரு சின்ன டீமையும் கூட்டிட்டு வந்திருக்கான். ரவுண்டு கட்டி வர மிருகங்களை பார்த்து சாரா மரியா சுடுவானுங்க. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, ஆயிரக்கணக்கான மிருகங்கள் செத்து மடியுது. இதுக்கு மேலேயும் இங்க இருந்தா கண்டிப்பா நம்மளால உயிர் பழைக்க முடியாதுன்னு சாப்பரையே ஆன் பண்ணிட்டானுங்க. சரி, ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது தனியா பையன் டனல்ல ஓடிட்டு இருப்பான். அப்போ ஒரு மிருகம் இவனை கடிக்க வரும். எப்படியோ கத்திய வச்சு அந்த மிருகத்தை போட்டு தள்ளிட்டாலும் கூட அங்க ஏற்கனவே நம்ம ஆளுங்க செட் பண்ணி வச்ச வெடிகுண்டால டைனோசர் மிருகங்களோட சேர்த்து நம்ம ஹீரோவுமே இறந்து நம்ம ஆளுங்க உயிரை காப்பாத்துறான். ஐயோ, அப்படின்னா படம் முடிஞ்சு போச்சான்னு கேட்டா கிடையாது. நம்மளுங்க என்னதான் தப்பிச்சிருந்தாலும் கூட ஏற்கனவே அந்த ரஷ்ய காடுகளுக்குள்ள இருந்த டைனோசர்ஸ் எல்லாம் இப்ப கடல் வழியா பயணம் பண்ணி வியட்நாம்ல நம்ம ஆளுங்களோட சோல்ஜர்ஸ் கேம்ப் இருக்குல்ல அங்க வரைக்கும் வந்துருச்சு. அப்படின்னா இதுக்கப்புறம் யுத்தம் இங்க இருக்க மனிதர்கள் கூட கிடையாது, இங்க இருக்க டைனோசர் மிருகங்களுக்கு எதிரான இன்டைரக்டா சொல்லி அப்படியே அந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.